மீனே போடாமல் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் ஆயில் கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் எப்போயுமே கொஞ்சம் முழுசாக போடுங்க, மீன் குழம்புக்கு அந்த மாதிரி தானே போடுவோம், அந்த மாதிரி. அப்புறமா ஒரு பெரிய தக்காளியில் பாதி வெட்டி போட்டு வதக்கிக்கலாம். இந்த சைடு கேப்பில் ஒரு லெமன் சைஸ் அளவு உள்ள புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நான் மீன் சொன்னேன்ல, அது இந்த வாழைப்பூ தாங்க. இது அப்படியே இந்த மீன் டேஸ்ட்டு கொடுக்கும். மேலே உள்ள வாழைப்பூவாக எடுத்துக்கோங்க, அடியில் உள்ளது குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க, இந்தளவு வதக்கிக்கணும். அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்கும்ல, அதை எடுத்துக்கிடுவோம். நம்ம எப்பவுமே மீன் குழம்புக்கு அதிகமாக தானே புளி ஊற்றுவோம், அதே மாதிரி இது கொஞ்சம் அதிகமாக புளி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். இப்போ இதுலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் கொஞ்சமாக ஒரு பத்தை அளவு தேங்காய், அந்த ஆஃப் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது, அப்புறமா அது நல்லா கிரைண்ட் ஆகிறதுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாமே போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். அப்புறம் அதை அப்படியே கொட்டிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, கலருக்காண்டி. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இன்னும் நல்லா கொதித்து நல்லா வற்றணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வற்றிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக சாதம் போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். அப்படியே சுட சுட சாதம் வடித்து இந்த குழம்போட பெரட்டி சாப்பிட்டோம்னா தலைவர் ரெடி. தேங்க்யூ.